எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லைங்க. இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கருவி. இது எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்துது, இதை நாம எப்படி புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணலாம்னு வாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஏஐய ஒரு மந்திர விளக்கு மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இது வெறும் ஒரு ஒப்பீடு இல்ல. இந்த சக்தி வாய்ந்த டெக்னாலஜியை புரிஞ்சிக்க இது ரொம்பவே உதவும். வாங்க இந்த மாடர்ன் கால மந்திர விளக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே அலாவுதீன் மற்றும் மந்திர விளக்கு கதை தெரியும் இல்லையா? அந்த விளக்க தேய்ச்ச உடனே ஒரு பூதம் வந்து அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கும். இன்னைக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி ஏஐ கருவிகள் தான் நம்மளோட அந்த நவீன கால மந்திர விளக்கு. அது இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நாம ஒரு கேள்வி கேட்டா போதும், டக்குன்னு பதில் வருது. ஏதாச்சும் தகவல் வேணும்னா ஒரு நொடியில தேடி கொடுக்குது. ரொம்ப கஷ்டமான வேலைகளை கூட ரொம்ப ஈஸியா ஆக்கிடுது. இது பார்க்க அந்த மந்திர விளக்கு பூதம் செய்யற வேலை மாதிரியே இல்லையா? ஆனா இந்த பிரம்மாண்டமான சக்தியை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கே தான் நம்ம கொஞ்சம் நிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். கையில ஒரு சக்தி கிடைச்சிட்டா மட்டும் பத்தாது. அதை சரியா பயன்படுத்துற அறிவும் பொறுப்பும் நமக்கு வேணும். இல்லன்னா அதுவே நமக்கு எதிராக கூட திரும்ப வாய்ப்பு இருக்கு. அலாவுதீன் அந்த விளக்க ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தினான். ஆனா நாம சரி, முதல்ல இந்த மந்திர விளக்கோட நல்ல பக்கங்களை பார்த்துடலாம். இதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா ஏஐ நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான, ரொம்ப உதவியான நண்பனா மாறுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஒரு கஷ்டமான கட்டுரை எழுதணுமா, இல்ல ஒரு முக்கியமான இமெயில் அனுப்பணுமா, ஏன் ஒரு கவிதை எழுதணும்னா கூட ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நம்மளோட எழுத்து வேலைகள்ல ஒரு பெரிய பாரத்தை குறைச்சு நிறைய நேரத்தை மிச்சப்படுத்துது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கல்வித்துறையில ஏஐ ஒரு பெரிய புரட்சியே செஞ்சுட்டு வருது. ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட கத்துக்கிற வேகத்துக்கு ஏத்த மாதிரி பாடங்களை உருவாக்குறதுல இருந்து கஷ்டமான சயின்ஸ் கான்செப்ட்களை ஈஸியா விளக்குற வரைக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ரிசர்ச் பண்றவங்களுக்கு தேவையான டேட்டாவை சில நொடிகள்ல திரட்டி கொடுக்குது. நீங்க ஒரு புரோகிராமரா இருந்தா கோட் எழுத ஐடியாஸ் கொடுக்கும். ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா புது டிசைன் ஐடியாக்களை உருவாக்கும். இந்த மாதிரி உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு பூஸ்டையும் உங்க ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு பெரிய ஊக்கத்தையும் இது கொடுக்கும். மொத்தத்துல இது நம்மளை இன்னும் பெட்டரா வேலை செய்ய வைக்குது. சரி, இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். இந்த மந்திர விளக்க கொஞ்சம் கவனக்குறைவா பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இந்த சக்தியோட சேர்ந்து வர ஆபத்துகளை பத்தியும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமா 3 ஆபத்துகளை நாம கவனிக்கணும். 1, அது கொடுக்கிற தவறான தகவல்கள். 2, நம்மளோட பர்சனல் டேட்டாவோட பாதுகாப்பு. 3, அது உருவாக்குற ஃபேக் கண்டென்ட், அதாவது போலி உள்ளடக்கம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். ஏஐ நம்மள மாதிரி உண்மையா பொய்யான்னு யோசிச்சு பதில் சொல்லாது. அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான டேட்டாவை வச்சு அதிலிருந்து ஒரு பதில உருவாக்குது. அதனால சில சமயம் அது தப்பான அல்லது முழுமை இல்லாத தகவல்களை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கணும். நாம ஏஐ கருவிகள் கிட்ட பேசும்போது எத்தனையோ விஷயங்களை ஷேர் பண்றோம். ஆனா நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்துக்கிறது எந்த அளவுக்கு சேஃப்? இத ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம். தயவு செஞ்சு உங்க பேங்க் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் இல்ல ரொம்ப முக்கியமான பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் இதையெல்லாம் எந்த காரணத்துக்காகவும் ஏஐ கருவிகள்ல என்டர் பண்ணாதீங்க. இது உங்க பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம். பாருங்க, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏஐங்கிறது ஒரு உதவி கருவி மட்டும்தான். அது உங்க தனிப்பட்ட உதவியாளர் கிடையாது. அது உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கலாம், ஆனா ஃபைனல் டெசிஷனை நீங்க தான் எடுக்கணும். அது உங்களுக்காக யோசிக்க கூடாது. அதோட வேலையை அது செய்யட்டும், நம்ம வேலையை நாம செய்வோம். அடங்கப்பா, இவ்ளோ ஆபத்து இருக்கானே பயப்பட தேவையில்லை. இந்த மந்திர விளக்க எப்படி சேஃபா புத்திசாலித்தனமா யூஸ் பண்றதுன்னு சில சிம்பிளான வழிகள் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும். 1, ஏஐ கொடுக்கிற எந்த தகவலையும் அப்படியே நம்பாம வேற சோர்ஸ்ல சரி பாருங்க. 2வது, உங்க பர்சனல் டேட்டாவை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, சிந்திச்சு இறுதி முடிவை எடுக்கிற பொறுப்பு எப்பவும் உங்ககிட்ட தான் இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நவீன கால மந்திர விளக்கோட உண்மையான சக்தி எங்க இருக்கு? அது டெக்னாலஜில இல்ல, அதை பயன்படுத்துற நம்ம கையில தான் இருக்கு. கதையில வர்ற அலாவுதீன் அந்த மந்திர விளக்க புத்திசாலித்தனமா பயன்படுத்தினதுனால தான் அவனோட வாழ்க்கை நல்லா மாறுச்சு. அதே மாதிரி நாமளும் ஏஐய அறிவோடையும் பொறுப்போடையும் யூஸ் பண்ணா அது கண்டிப்பா நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா, ஒரு சக்தி வாய்ந்த நண்பனா மாறும். இப்போ இந்த சக்தி உங்க கையில இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் டெக்னாலஜியோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, நம்மளோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க.